வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப சத்தான இட்லி அரிசியும் தேங்காயும் வச்சு ரொம்ப சத்தான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதை இப்போ ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த இட்லி அரிசியை. இது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை முதல்ல அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் நான் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை சேர்த்துருக்கேன். இந்த அரிசி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பதம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் இது மாதிரி ரவையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கிய சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயமும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கணும். அதாவது சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இது வேகிற முடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது இது கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பதம் தண்ணியாக தான் இருக்குது, நல்லா வேகட்டும். இப்போ பதம் பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு நல்ல காம்பினேஷனான உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேங்காய், புளி, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கடாயில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சோன்னா உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து ஒரு பிடியாக வச்சு இதை நம்ம ஸ்டீமில் வைக்கணும், அதாவது வேக வைக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அடுத்து இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லைனா நம்ம வாணலியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் தட்டில் இது மாதிரி வச்சு கூட வேக வைக்கலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப சத்தான இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக உளுத்தம்பருப்பு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.